நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாம் செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. இந்த குறளுடைய விளக்கம்: எத்தனை துன்பச் செயலாக இருப்பினும் எவரிடத்திலும் எக்காலத்திலும் அதனை மனத்தினால் செய்யாதிருப்பதே நல்ல அறமாகும். ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்திட்டுருக்காரு. அப்போ அவர் மாணவர்கள்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருக்கா? சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற கேட்டார். அதுக்கு எல்லா மாணவர்களும் ஆமான்னு சொன்னாங்க. ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, எல்லாருமே ஆமான்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு, என்ன கோபம், உங்களுக்கு எத்தனை கோபம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 1 2 சொல்லைங்க, 10 20ன்னு அடிக்கிட்டே போகிறாங்க. அப்போ மாணவர் என்ன இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் பழி வாங்குற எண்ணம் தவறு அப்படின்னு புரிய வைக்கணுன்ட்டு எல்லாருக்கும் ஒரு பை கொடுக்குறாரு. ஒரு பை கொடுத்தோடனே அப்போ தான் பக்கத்தில் இருந்து தோட்டத்தில் நல்ல புதுசாக விளைஞ்ச தக்காளி, எல்லா தக்காளியும் பார்க்குறக்கு அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரி அழகாக இருக்குது. அந்த தக்காளியை கொண்டு வைக்க சொல்கிறாரு. வைக்க சொல்லிவிட்டு மாணவர்கள்கிட்ட பை கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த பையில் உங்களுக்கு வேணுங்கிற தக்காளி எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு யார் மேலே கோபம், எத்தனை கோபம், அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? அதையெல்லாம் நினச்சி எடுத்து எண்ணி எண்ணி உங்கள் பையில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். மாணவர்களுக்கு ஒன்றுமே புரியல, இருந்தாலும் ஆசிரியர் சொன்னதை செய்கிறாங்க. எல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஆனால் ஒன்று, இந்த பை எப்போவும் உங்கள் கூடையே தான் இருக்கணும். நீங்கள் தூங்கும்போது இந்த பை உங்கள் பக்கத்தில் வச்சுட்டே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் சரின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 1 நாள் 2 நாள் அந்த பையை அவங்க கூட வச்சுக்கிறது ஒன்றும் பெருசாக தெரியல. ஒரு 3வது 4வது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அழுக ஆரம்பிக்குது. அப்புறம் நாற்றம் அடிக்குது, அந்த தக்காளியிலேருந்து தண்ணி ஒழுகுது. அதனால் அந்த பையை கூட வச்சுட்டு அவங்க வெளியே வரவே கூச்சப்பட்டாங்க. அப்போ போய் எல்லாருமே சேர்ந்து ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பை எங்களுக்கு வேண்டாம், இது நாற்றம் அடிக்குது, அதனால் இதை நாங்கள் தூக்கி போட்டுடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த தக்காளி மட்டும் இல்லை நாற்றம் அடிக்கிறது, உங்கள் மனசுலையும் இந்த கோபம் பழி வாங்குகிற எண்ணம் இருந்தால் அது இப்படி தான் நாற்றம் அடிக்கும். நீங்கள் அந்த கோபத்தையும் பழி வாங்குகிற எண்ணத்தையும் விட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தக்காளி பையை தூக்கி வீசிடுங்க, இல்லைன்னா உங்கள் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அதை குப்பையில் போய் போட்டுடுறாங்க. போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் நட்பு பாராட்டி ஆற தழுவிட்டு அப்புறம் வகுப்பறைக்குள்ளே போகிறாங்க. எவ்வளவு சிறியதாயினும் எவருக்கும் எப்பொழுதும் மனத்தால் கூட தீமை செய்யாமல் இருப்பதே உயர்ந்தது என்பதைத்தான் நம்ம தெய்வப்புலவர் வள்ளுவர் எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை அப்படின்னு சொல்கிறாருங்க. தீயவை செய்தால் இகழ்ச்சி, நல்லவை செய்தால் மகிழ்ச்சி. நண்பர்களே, இது இந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கே இந்த கதை ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எப்படி தெரியுங்களா? இந்த தக்காளி மாதிரி தாங்க நம்ம மனசும். நம்ம ஒரு குழந்தையாக பிறந்து வளர்கிற வரைக்கும் நம்ம இதயம், நம்ம நுரையீரல், நம்ம மூளை, நம்ம இரைப்பை, நம்ம கணையம், நம்ம கல்லீரல், இப்படி எல்லா உறுப்புகளுமே நல்லா இருக்கும். ஆனால் வளர வளர நம்மளுக்குள்ள சில எதிர்மறையான எண்ணங்கள் வரும். ஒருத்தர் மேலே கோபம் வரும், ஒருத்தர் மேலே ஆத்திரப்படுவோம். இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த உறுப்புகளும் அந்த தக்காளி மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிடும். அது உடனே நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப நாள் ஆகும். எப்படி தக்காளி 2 3 நாள் நல்லா இருந்துட்டு 3வது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி அதிலேருந்து நாற்றம் பிடிச்ச தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சதோ, அது மாதிரி தாங்க நம்மளுக்கு உடனே தெரியாது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ளே இருக்கும்போது கவலை, நிறைய பேர்த்துக்கு கவலை இருக்கும். என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்படுவாங்க. இப்படி கவலைகள்லாம் இருக்கும்போது அதை இப்படி தாங்க நம்ம
உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உறுப்புகளை எல்லாம் பாதிக்கும். அப்புறம் திடீர்னு ஏதாவது நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். இது வந்து ஒரே நாளில் அப்படி உடம்பு சரியில்லாமல் போகாதுங்க யாருக்குமே. அப்படி வந்து நம்ம உடம்பை வந்து ஆண்டவன் படைக்கப்படவே இல்லை. முக்கால்வாசி நம்மளுக்கு ஏதாவது ஒரு முடியலன்னா நம்ம உடம்பே நம்மளை சரிப்படுத்தும். காய்ச்சல் வர்றது, இந்த வாந்தி வர்றது, சளி பிடிக்கிறது, இது எல்லாமே நல்லது தான். ஆனால் இது அடிக்கடி நடந்தால் தப்பு. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி இருக்கிறதெல்லாம் நல்லது தான். அது என்னென்னா நம்ம உடம்புல அதிக ஹீட்டாக இருந்தால் அது வெளியே தள்ளும். சளி பிடிச்சிருந்தா ஏதாவது தூசு அந்த மாதிரி இருந்தால் அந்த இதை வெளியே தள்ளும். இப்படி ஒவ்வொரு விஷயம் வயிற்றுப்போக்குங்கிறதும் நம்ம குடல் சுத்தமாகும். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதை எல்லாம் கட்டுப்படுத்திடுறோம். அது இல்லாமல் தேவையில்லாமல் இந்த மாதிரி கோபம், கவலை, ஆத்திரம், பழி வாங்குகிற குணம் இதையெல்லாம் மனசில் வச்சிட்ருக்கிறனால நம்மளுடைய உடம்பு தான் தக்காளி மாதிரி அழுகிரும். அதனால் நம்ம உடம்ப நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தக்காளி மாதிரி, ஆப்பிள் மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. அதுதாங்க இந்த குறளுடைய அர்த்தம். இந்த நல்ல விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம். நம்மளும் அதைப்படி நடக்கலாம் நண்பர்களே. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.